ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு சாம்சங் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு. இது வந்து அதாவது ரன் ஆகலை, ஃபுல்லாக டெட்டால் இருந்தது. அதாவது நமக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகலை. ஸோ நம்ம வந்து செக் பண்ணதில் வந்து கம்ப்ரஸர் வந்து டைரெக்டாக ரிலே ஒயர் வந்து நல்லா இருந்தது. ஸோ நம்ம டைரெக்ட் சப்ளை ஒயர் வந்து நம்ம வந்து பேஸு நியூட்ரலில் 2 ஒயர் நம்ம வந்து கொடுக்குறோம். ரன் ஆச்சு. நமக்கு இது ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரிலே ஒயர் நல்லாயிருக்கு, கம்ப்ரஸர் நல்லாயிருக்கு. நமக்கு தெர்மாஸ்டார்ட்லேருந்து வரக்கூடிய பேஸ் லைன் வந்து வரல. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸர் வந்து தனியாக நம்ம ரன் பண்ணோம். பக்காவாக வந்து ரன் ஆச்சு. கொஞ்ச நேரம் ரன் பண்ணதில் நமக்கு வந்து ஹீட்டு கூட வந்துச்சு கண்டென்சரில். ஸோ கூலிங்கு, கேஸ் எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தெர்மாஸ்டார்டர் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட் பேனல் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தெர்மாஸ்டார்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். பொதுவாக வந்து தெர்மாஸ்டார்டர் வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 2 வகையாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போது இருக்கிற கண்டிஷன் மாதிரி அவுட்புட் வராது, ஃப்ரிட்ஜு வந்து ஃபுல் டெட் ஆகிடும், ரன்னே ஆகாது. இன்னொரு வகை வந்து எப்படின்னா, அது வந்து டைரெக்ட் ஆகி போயிடும். அதனால் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. எப்படின்னா, நமக்கு வந்து கூலிங் வந்து நம்ம இப்போ 2, 3ல் வைக்கிறோம் அப்படின்னா, அப்படி இல்லாமல் கண்டினியூவாக ரன்னிங்கில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அதிகமாக வந்து ஐஸ் கட்ட ஆரம்பிக்கும். நமக்கு கீழே வைக்கிற வெஜிடபிள்ஸ் கூட நமக்கு வந்து கெட்டு போயிடும். கம்ப்ரஸரும் வந்து கண்டினியூவாக வந்து நமக்கு ரன்னிங்கில் இருக்கும். கட் ஆஃப் இல்லாதனால நமக்கு இபி பில்லு, கரண்ட்டு பில்லு கூட நமக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா ப்ராப்ளமும் வந்து நமக்கு அந்த தெர்மாஸ்டார்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். தெர்மாஸ்டார்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா 2 ஸ்க்ரூவில் தான் அந்த பேனல் மேலே தான் நமக்கு இருக்கும். பாடிக்கு 2 ஸ்க்ரூ, அந்த பேனலுக்கு 2 ஸ்க்ரூ தான். அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மாற்றிடலாம். 2 ஜாக் தான் அந்த ஒயர் பின். நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலே போதும். நம்ம அந்த தெர்மாஸ்டார்டர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம வீட்டிலே நம்மளே. இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் வந்து பொதுவாக வந்து வாரண்ட்டி வந்து ஒரு புது ஃப்ரிட்ஜாக வாங்கியிருந்தால் கூட 1 இயர் வரைக்கும் தான் அந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் வாரண்ட்டி இருக்கும். அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து போகாதுன்னு நம்ம நினச்சிருப்போம். புது ஃப்ரிட்ஜ் இப்போ வாங்கி 4-5 வருஷம் தான் வந்துட்டு. இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து போயிடும் இது. இப்போ நம்ம புதுசு போட்டால் கூட அது எத்தனை வருஷம் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, சீக்கிரத்தில் போயிடும் இது. ஸோ நமக்கு வந்து ஐஸ் ஓவராக கட்டுது அப்படின்னாலே வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு. நம்ம ஆளுங்க என்ன நினைப்போம் அப்படின்னா, ஐஸ் வந்து நிறைய கட்டுறதுனால ஃப்ரிட்ஜு வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஸோ அதனால தான் நமக்கு கரண்ட்டு பில்லு தெரியாமல் நமக்கு வந்து அதிகமாக வரும். கீழே வைக்கிற ஒரு சில ஃப்ரிட்ஜு வந்து கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே வந்து அதிகமாக ஐஸ் கட்டும், கீழே வந்து கூலிங்கே வராது. நம்ம வைக்கிற வெஜிடபிள்ஸ்க்கு வந்து அது வரைக்கும் கூலிங் வந்து கீழே இறங்கவே இறங்காது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஐஸ் வந்து ஓவராக கட்டலைன்னா கூட அதிகமாக வந்து நமக்கு கட் ஆஃப் இல்லாமல் கண்டினியூவாக ரன் ஆச்சு அப்படின்னா மொத்தமாக சேர்த்து எடுத்த மாதிரி நமக்கு கீழே அதிகமாக கூலிங் வரும். இதுலேயே 2 ப்ராப்ளம் இருக்கும். பழைய தெர்மாஸ்டார்டர் போட்டாச்சு. நம்ம வந்து புதுசு போடுறோம். சாம்சங் தான். தெர்மாஸ்டார்டர் வந்து நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம 0லேருந்து 7 வரைக்கும் கிளாக் வைஸ் நம்ம சுற்றுற மாதிரி வைக்கணும். ஒரு வேளை நம்ம மாற்றி ஃபிட் பண்ணோம் அப்படின்னா தலைகீழாக இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து எந்த இதில் நம்ம வச்சுருக்கோன்னு வந்து தெரியாது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நல்லது. அந்த சென்டரை ப்ரெஸ் பண்ணுறது கூட நம்ம ஆளுங்க என்ன நினைப்போம் அப்படின்னா, தெர்மாஸ்டார்டர் வந்து நாங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் 3 நாள் 4 நாளைக்கு ஒரு வாட்டி, ஐஸ் கட்டி இருந்தால் கூட கரைஞ்சிரும் அப்படின்னு நினைப்போம்.
அது நம்ம ஐஸ் கட்டி அந்தளவுக்கு அது கட்டவே கூடாது. அது அந்த ப்ரெஸ் பண்ணுறது வந்து எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன தான் கட் ஆஃப் ஆனால் கூட ஐஸ் வந்து ரொம்ப கல் மாதிரி நமக்கு கட்டியிருந்தது அப்படின்னா, அதோட அவுட்புட் வந்து நமக்கு கூலிங் வந்து அந்தளவுக்கு இருக்காது. நல்லா பனி மாதிரி நம்ம விரலில் வந்து நம்ம வந்து நகத்தை வச்சு சுரண்டுறோம் அப்படின்னா, நல்லா நகத்துக்கு வர்ற மாதிரி இருக்கணும் ஐஸு. அப்படியே கண்ணாடி மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி கட்டிடுச்சு அப்படின்னா, கண்ணாடி மாதிரி கட்டியிருந்தது அப்படின்னா, அது வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு கீழே கூலிங் வர அளவுக்கு யூஸ் ஆகாது அந்த ஐஸு. ஸோ அதனால தான் அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, அதெல்லாம் கரைஞ்சிச்சு அப்படின்னா, திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த லேயர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நல்லா கூலிங் வரும். அதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணணும் நம்ம. அந்த தெர்மாஸ்டாட்ரு அந்த ராடு நம்ம அந்த மேலே அந்த இருக்கிற சீல் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. கட் பண்ணால் கொஞ்சம் டைரெக்டாக நமக்கு அந்த பேனலில் வந்து ஒட்டும், அந்த கூலிங் காயில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன திருப்தி. கட் பண்ணலனா கூட பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து அந்த எவாப்ரேட்டருக்கு கீழே வந்து இந்த சென்சார் ராடு வந்து அதில் ஒட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க பாதரசம் வந்து கூலிங்க்கு வந்து அது வந்து ஒரு மூவிங் மாதிரி ஆகும். அது உள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து கட் ஆஃப் ஆகிறது அதெல்லாம் வந்து நடக்கும். இது தனியாக கீழே தொங்கிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம மாற்றினா கூட வேஸ்ட்டு தான். ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நமக்கு வந்து அவுட்புட் வரும். ஃப்ரிட்ஜ் நார்மலாக இதுக்கு முன்னாடி ரன் ஆகின மாதிரி ரன் ஆகும். கூலிங்கும் நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.